என் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் தலைகீழாக மாறப்போகின்றது. புரியவில்லையா? இதை கேள், உனக்கே புரியும். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களின் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப் போகின்றாய் என்ற அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன்னை உயர்த்தப் போகின்றேன் தங்கமே. இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நம்பிக்கையோடு இரு. நீ எதையெல்லாம் என்னிடம் வேண்டினாயோ இதைவிட பெரியதாக பன்மடங்கு உனக்கு நான் கொடுக்கப் போகின்றேன் தங்கமே. இன்று உனக்கு மிக பெரிய உதவி ஒன்று கிடைக்கும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம், அமைதி, ஆரோக்கியம் மற்றும் அனைத்து செல்வங்களையும் அடைவதற்கான பாதை உன்னிடமிருந்து தொடங்கப் போகின்றது. உண்மையோடு நிற்கும்போது தனித்துத்தான் நிற்க வேண்டும். உண்மைக்காக நீ எப்படி போராடுகின்றாயோ என்பதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் உன் குருவும் கடவுளும் உன்னுடனே இருப்பான். நான் உனக்கு சொல்கின்றேன், மகாபாரத போரில் அர்ஜுனனுடன் கிருஷ்ணன் மட்டுமே இருந்தார். அவர் கிருஷ்ணனின் ஆதரவை பெற்றதால் அவர் போரில் வெற்றி பெற்றார். அதன் மூலமே நீ என்னிடம் ஆதரவு பெற்றதால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறத்தான் போகின்றாய். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் முருகனப்பா உன்னிடமே இருக்கின்றேன் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதே தங்கமே. உன்னுடைய வாழ்க்கை இன்னும் முடிந்து போகவில்லை. இனிதான் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி அனைத்தும் வந்து தென்றலாய் வீசப் போகின்றது. உன் வேண்டுதல் எல்லாம் தலைகீழாக மாறவும் போகின்றது. தொலைந்து போன நேற்றைய நாளைய தேட வேண்டாம். கையில் உள்ள இன்றைய நாளை இன்பமாக்கு தங்கமே. எல்லாம் உனக்கு நன்மையாகவே முடியும். கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெறுவாய். நான் ஏனென்றால் உன்னிடம் வந்துவிட்டேன் அல்லவா? உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன். உன் வாழ்க்கையில் இனி நன்மைகள் நடக்கும். நீ நினைப்பது நடக்கும். நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா நான் இருக்கின்றேன். யாமிருக்க பயமேன் உனக்கு. ஓ முருகா.